Students, welcome back. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन பார்க்க போறோம். இந்த 5 மார்க் क्वेश्चन வந்துட்டு நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதனால கவனமா பாருங்க. மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை. கரண்ட் போயிட்டு இருக்கிற ஒரு கம்பி இருக்கு. அத நம்ம ஒரு சுற்று மாதிரி வச்சிருக்கோம். ஒரு லூப் மாதிரி வச்சிருக்கோம். அந்த லூப் வந்து வட்டமாவும் இருக்கலாம், இல்ல அந்த லூப் வந்து ஒரு சதுரமாவும் இருக்கலாம். இந்த அமைப்புல ஒரு கம்பி எடுத்து மடக்கி வச்சுக்கிறேன். இதுக்குள்ள கரண்ட் போகுது. அதே சமயத்துல இந்த கம்பிய நம்ம ஒரு காந்தத்துக்கு நடுவுல வச்சிருக்கோம். காந்தம் எடுத்துக்கலாம். காந்தத்துடைய ஒரு முனை இப்படி இருக்கு. ஆக்சுவலா இது பெரிய காந்தம், கற்பனை பண்ணிக்கோங்க. குதிரையுடைய காலுடைய அமைப்புல இந்த காந்தம் இருக்கு. அதனால நம்ம ஹார்ஸ் ஷூ மேக்னெட் அப்படின்னு கூப்பிடுவோம். இது நம்மளுடைய வடமுனை, இது நம்மளுடைய தென்முனை, நார்த் சவுத் இருக்கு. இதைதான் நம்ம படத்துல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா நார்த் தனியாவும் சவுத் தனியாவும், அதாவது இந்த வளைஞ்ச பகுதியை, இந்த பகுதியை அவங்க பெருசா பேச மாட்டாங்க. இப்ப நம்ம கற்பனை படிக்கிறது என்ன பண்ணுங்கன்னா, இது முழுக்க ஒரே காந்தம் தான். ஒரு காந்தத்துல நார்த் சவுத், வடமுனை தென்முனைக்கு நடுவுல வந்துட்டு நம்ம ஒரு சுற்று வைக்க போறோம், ஒரு காயில் வைக்க போறோம். அந்த காயில் வந்துட்டு P Q R S. ஓகே, இப்ப நம்ம படமா எளிமையா படம் வரையணும்னு வச்சுக்கோங்க. இப்படி வரையலாம். இது நம்மளுடைய காந்தத்துடைய பகுதி, நார்த் சவுத் வச்சிருக்கோம். இதுக்கு நடுவுல நம்ம ஒரு காயில் வரைய போறோம். அந்த காயில் எப்படி வரைய போறோம்னா, ஒரு மாதிரி நீ பிளாட்டாவும் அந்த காயில் வரையலாம், இப்படியே வரையலாம் அந்த காயில. இல்ல ஒரு மாதிரி சாஞ்ச அமைப்புல அந்த காயில் வரையலாம். சாஞ்ச அமைப்புலாம் அந்த காயில் பாதத்துக்கு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். காயில் திரும்ப ஆரம்பிக்கிற அமைப்புல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கமா சாஞ்சு இருக்கிற காயில். இந்த அமைப்புல நம்ம வரைஞ்சிக்கலாம். இது காயில், இது ரெண்டும் காந்தங்கள். காந்தங்களை நான் வேற கலர் கொண்டு எழுத போறேன். காந்தங்களை நான் வந்துட்டு சரி நம்ம வந்து பச்சை கலர்ல எடுத்துக்கலாம். இது ரெண்டும் காந்தங்கள். காந்தத்துக்கு நடுவுல என்ன இருக்கும்? காந்தத்துல இது நம்ம வடமுனை, நார்த் போல்னு சொல்லியாச்சு. ஓகே, இது நம்மளுடைய நார்த் வடமுனை, இது தென்முனை. வடமுனையிலிருந்து தென்முனை நோக்கிதான் காந்த கோடுகள் போக ஆரம்பிக்கும். நார்த் போல்ல சவுத் போல்ல கோடுகள் போகுது. இந்த கோடுகளை கூட நம்ம வேற ஒரு கலர்ல வரைஞ்சிக்கலாம். மேபி நம்ம ப்ளூ கலர்ல வரைஞ்சிக்கலாம். நார்த் வந்து சவுத் நோக்கி நமக்கு கோடுகள் போகும். இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். ஒரு 6-7 கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது காந்தம் அந்த கோடுகள் வந்து நார்த்ல சவுத் போறதுனால அம்புக்குறி போட்டுக்கிறாங்க. வடமுனையிலும் தென்முனையை வச்சு போகுது. நடுவுல ஒரு காயில் இருக்கு, ஒரு கம்பி சுற்று இருக்கு. அந்த காயில் நம்ம எப்படி கூப்பிடலாம்னா, ஒரு முனைய Pனும், ஒரு முனைய Qனும், ஒரு முனைய Rனும், இன்னொரு முனைய Sன்னு கூப்பிடலாம். இந்த கம்பி சுற்றுக்குள்ளார கரண்ட் போயிட்டு இருக்குன்னு நம்ம யூகிக்க போறோம். கரண்ட் போயிட்டு இருக்கிற ஒரு கம்பி சுற்றை எடுத்து காந்தத்துக்கு நடுவுல வச்சிருக்கோம். அப்ப அந்த PQRSல கரண்ட் போகுது. கரண்ட் போகக்கூடிய திசையை நான் சிகப்புல குறிக்கிறேன். Pல இருந்து Q கரண்ட் போகுது, Qல இருந்து R வருது, Rல இருந்து Sக்கு போகுது, S இருந்து மறுபடியும் Pக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். கரண்ட்டும் போயிட்டு இருக்குது, காந்தப்புலமும் இருக்கு. கரண்ட் இருந்தாலுமே அந்த கரண்ட்னாலையும் காந்தப்புலம் வருவாங்க. கிட்டத்தட்ட 2 காந்தப்புலங்கள் இருக்கும். ஏற்கனவே காந்தத்துக்கு நடுவுல இருக்க அந்த ஃபீல்டு இருக்கும், பிளஸ் எல்லா கரண்ட் போற ஒயர்லயும் ஒரு சின்ன ஒரு காந்தப்புலமும் இருக்கும். அந்த 2 காந்தப்புலங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா இந்த காயில சுத்த வைக்கும். காயில் சுத்தணும்னா அதுக்கு ஒரு விசை இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் தான் காயில் சுத்த முடியும். அந்த ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருப்பும் திறன், எவ்வளவு வேகமா அந்த காயில் சுத்த போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். காயில் சுத்துறது வந்து ரொம்ப எங்க பார்த்திருப்போம்னா, வீட்டுல நம்ம டெய்லியும் பயன்படுத்தக்கூடிய மோட்டார் எப்படி வேலை செய்யுதுன்றது இதோடைய அடிப்படை தான். அங்கேயும் காயில் வந்துட்டு சுத்த ஆரம்பிக்கும் காந்தத்துக்கு நடுவுல. அதுதான் இங்க மேலோட்டமா ரொம்ப ஒரு ஹை லெவல்ல நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? இதுதான் அடிப்படையான விஷயம். கரண்ட் எப்படி போகுதுன்னு எழுதிட்டேன், காந்தப்புலம் எப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போகுதுன்னு போட்டாச்சு. இப்ப 4 இடத்துல வந்து இந்த காயில் நடுவில் இருக்கிற அந்த சுற்று இருக்கு இல்லையா, அந்த லூப்னு கூப்பிடுறது இந்த PQRS தான் லூப்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா எல்லா பக்கமும் மூடப்பட்டிருக்கனால அது ஒரு சுற்று அல்லது லூப்னு நம்ம கூப்பிடலாம். இந்த PQன்ற பகுதி ஒரு விசையை சந்திக்கும், இந்த QR பகுதி ஒரு விசையை சந்திக்கும், RSன்றது சந்திக்கும், PSPன்றது ஒரு விசையை சந்திக்கும். அதனாலதான் ஒரு தொடர்ச்சியா ஒரு ஃபேனே சுத்துதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெக்கையும் ஒரு விசையை சந்திக்கும். அதனால அது சுழற்சியில ஏற்படும். இங்கேயும் அந்த 4 பகுதிகளும் ஒரு விசை, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதுதான் அந்த PQRS சுத்த வைக்க போகுது. இதெல்லாம் அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இதை சார்ந்து ஒரு சில டெக்னிக்கலான வார்த்தைகளை நம்ம புரிஞ்சு போவோம். ஏற்கனவே நம்ம லாரன்ஸ் விசைகளை பத்தி படிச்சிருந்தோம். இந்த கான்செப்ட் லாரன்ஸ் சார்ந்துதான் வேலை செய்ய போகுது. அங்க என்ன படிச்சிருப்போம்னா,
ஒரு காந்த புலம் இருக்கு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது ஒரு காந்தம் இருக்கு, காந்த முனை, வடமுனை, தென்முனை இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு கரண்ட் பாயக்கூடிய ஒரு வயரையோ இல்ல ஒரு சின்ன ஒரு சார்ஜ், அது மின்துகள்களையோ கொண்டு போய் வச்சுன்னா அது ஒரு விசையை சந்திக்கும், ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இங்க தொடர்ந்து இந்த காயில் சுத்துறதுக்கு, இந்த காயில் சுத்தணும்னா என்ன அர்த்தம், இது இது இங்க இருந்து இப்படி போகுதுன்னு அர்த்தம், இந்த பக்கம் இப்படி வருது. ஏதோ ஒண்ணு சுத்துறதுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அந்த ஹெல்ப் பண்றது என்ன? சும்மா சுத்த முடியாது, ஒரு விசை, ஒரு ஃபோர்ஸ் தான் சுத்த முடியும். பெட்டி நகரணும்னா கூட யாரோ ஒருத்தர் தள்ளணும். இங்க காயில் சுத்தணும்னா யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்ன்ற மதிப்பை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். அதுக்குதான் நம்ம என்ன படிச்சிருப்போம்னா லாரன்ஸ் விசை படிச்சிருப்போம். லாரன்ஸ் ஃபோர்ஸ் நமக்கு என்ன சொல்லுது? F வெக்டர் ஈக்குவல் டு Q பெருக்கல் V பெருக்கல் B இப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாரன்ஸ் வெக்டர்ல படிச்சிருக்கோம். ஓகேவா? லாரன்ஸ்ல இங்க B உங்களுக்கு காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்ட குறிக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு உனக்கு டைரக்ஷன் இருக்கு, வடமுனையில இருந்து தென்முனைக்கு மட்டும்தான் அதை போக முடியும், அது ஒரு வெக்டார் மதிப்பு. வின்றது வெலாசிட்டி, திசைவேகம், ஒரு வெக்டார் மதிப்பு. சார்ஜ் வெக்டார் கிடையாது, அதனால அம்புக்குறி போடல. இதை வெக்டார்லாம் இல்லாம சாதாரணமா எழுதுனா எப்படி இருக்குன்னா F is equal to QVB பெருக்கல்ல, வெக்டார்ல பெருக்கல் இருக்கிறதுனால நம்ம சைன் தீட்டான்னு மாத்திக்கணும். வெக்டார்ல புள்ளி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது காஸ் தீட்டான்னு மாத்தணும். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஒரு டாபிக்ஸ்லயும் படிப்போம். 11th நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம். இதை நம்ம கரண்ட் எல்லாம் போகுது, இங்க கரண்ட பத்தி தான் பேசுறாங்க, கியூவை பத்தி எல்லாம் பேசுறதுனால இந்த கியூவோட மதிப்பு கரண்ட பொறுத்து தான். கரண்டோடைய ஃபார்முலாவே குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு மின்துகள்கள் நகருதுன்றது தான், எவ்வளவு சார்ஜஸ் ஆன கிவன் டைம் நகருதுன்றது தான் கரண்ட். அப்ப கியூ தான் வேணும்னா டி இந்த பக்கம் கொண்டு போய்க்கோ, கியூ இஸ் ஈக்குவல் டு ஐ டின்னு வந்துடும். அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ பெருக்கல் டி, சாரி பெருக்கல் v என்றது திசைவேகம். திசைவேகம்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? கடந்த தொலைவு பை காலம், d by t, b sin theta. t யும் அடிச்சிடலாம். f is equal to i d, இங்க qvb, இங்க ஒரு b வேற இருக்கு இல்லையா, b இங்க இருக்கு, i db sin theta. இப்படி நம்ம புக்ல ஃபார்முலா ஆரம்பிக்கிறேன். இங்க iab ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கு, அதுக்கான விளக்கங்கள் கொடுக்குறேன். ஐன்றது எவ்வளவு கரண்ட் போகுதுன்றது, டின்றது கடந்த தொலைவு. இங்க என்ன சொல்லி புரிஞ்சுக்கிறாங்கன்னா P இருந்து Q வர நீளமும் Q இருந்து R வரக்கூடிய நீளமும் சமம் கிடையாது. அதனால P இருந்து Q வர தொலைவை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், Q இருந்து R வர்றத Bன்னு எடுத்துக்கலாம். Q இருந்து R வர அதே தொலைவு தான் P இருந்து S இருக்குது, இதையும் Bன்னு எடுத்துக்கலாம். PQ மாதிரிதான் இங்க RS இருக்கு, இதை ஏன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல, அதாவது PQன்ற பகுதியில எவ்வளவு விசை சந்திக்குதுன்னா, கீழே PQ தான் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி எழுதிக்கலாம். PQ ஏற்படுற விசை ஃபோர்ஸ் எவ்வளவு வருது? FPQ is equal to I அப்படியே வச்சுக்கோ, D கடந்த தொலைவு வந்து அந்த ஏன்ற நீளத்துல தான் கரண்ட் போயிருக்கு. அப்ப IA, இங்க B இருக்கு, இங்க sin theta. சோ இதுல இப்ப தீட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றப்ப ஒரு பகுதியும் தீட்டாவோட மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். தீட்டா அப்படின்றது என்ன அப்படின்னு பாக்குறப்ப, இந்த பேப்பர் நடுவில் காயிலுடைய செங்குத்து பரப்பு, காயில் இப்படி இருந்துச்சுன்னா அதுல வந்து பெர்பெண்டிகுலரா நான் ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இதுதான் காயிலுடைய பெர்பெண்டிகுலர். இந்த காயிலுடைய பெர்பெண்டிகுலர் ஆரம்பத்துல சுத்தாதப்ப, அதாவது இங்க ஒரு மாதிரி திரும்பி இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கு இல்லையா, ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும், நேரா தான் இருக்கும். அதுக்கு நீங்க பெர்பெண்டிகுலர் வரைங்கன்னா செங்குத்து பகுதி மேல இருந்து கீழ் நோக்கி. ஓகேவா? இப்ப இதனுடைய ஆங்கிள் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, காந்தப்புலம் இப்படி போறதுனால இதனுடைய ரெண்டுத்துக்கும் உள்ள இடைப்பட்ட ஆங்கிள், இதோடைய நார்மலுக்கும் பிளேனுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி வரும். நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள கோணமும் 90 டிகிரி தான் வரும். இன்னொரு விதமா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எப்பயுமே கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் மின்னோட்டமும் காந்தப்புலமும் செங்குத்தா தான் இருக்கும். அப்ப ஆரம்பத்துல பேப்பர் இப்படி சமதளத்துல இருக்கிறப்ப ரெண்டும் செங்குத்தா தான் இருக்கும். அதனாலதான் இங்க தீட்டாவை 90 டிகிரின்னு எடுத்திருக்காங்க. தீட்டா ஈக்குவல் டு 5π/2. அப்ப FPQ ஓட மதிப்பு பாத்தீங்கன்னா IAB sin 90 டிகிரி π/2 வரும். இதெல்லாம் பெருக்கினீங்கன்னா FPQ உடைய மதிப்பு IAB மட்டும்தான் வரும். ஏன்னா sin 90 1 வரை எதை பெருக்கினாலும் 1 தான் வரப்போகுது. அப்ப FPQ ஓட மதிப்பு வந்து IAB கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே செங்குத்தாக இருக்குது. நல்லா PQல வரக்கூடிய கரண்டோடைய கோடும் இந்த ப்ளூ கலர் கோடும் செங்குத்தாக இருக்கு, 90 டிகிரிக்கு இருக்கு. ஓகேவா? அப்ப இது வந்துட்டு நமக்கு 90 டிகிரியா எடுத்து பயன்படுத்தியாச்சு. ஃபைன், இதுவும் ஓகே, PQ பிரச்சனை கிடையாது.
ஆர்எஸ் கூட பாரு அப்படிதான் இருக்கு. இந்த ஆர்எஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த கருப்பு கோடும் ப்ளூ கலர் கோடும் செங்குத்தா தான் இருக்கு. அதனுடைய கோடும் 90 டிகிரி தான் ஆங்கிள் தான் இருக்கு. அப்ப FQR உடைய மதிப்பும் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். FQR ஓட மதிப்பும் பாத்தீங்கன்னா IAB தான் வரும். ஏன்னா அதே மதிப்பு தான், இதே ஃபார்முலா தான். இங்க ஃபார்முலா போடுவோம், இந்த TT அடிப்போம், இதே மதிப்பு தான் வரப்போகுது. டிக்கு பதிலா இங்க A, Dன்றது கடந்த தொலைவு, இங்கேயும் A என்ற மதிப்பு தான் பயன்படுத்திருக்கிறோம். தீட்டான்றது 90 டிகிரி தான் பயன்படுத்திருக்கோம். அப்ப FPQல என்ன இருக்கோ அதேதான் FQRலையும் வரப்போகுது. இது ரெண்டு விசைகளும் சமமா இருக்கும். ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா ரெண்டு எதிரெதிர் திசையில இருக்கும். ஏன்னா எங்க பாரு கரண்ட் P ல இருந்து Q நோக்கி போறது, இங்க வந்து R ல இருந்து S நோக்கி எதிர் திசையில போகுது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வேலை செய்யறப்ப ஒண்ணு மேல போச்சுன்னா ஒண்ணு கீழே தான் போகும். ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் இந்த PQ மேல் நோக்கி இழுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? RS கீழ் நோக்கி தான் போகும். அதான லாஜிக்கு. ஒரு தண்ணி செஞ்சுறீங்க, ஒரு கிணத்துல தண்ணி செஞ்சீங்கன்னா அதுல புள்ளியில கயிறு போட்டு இழுத்தீங்கன்னா நீ கைட்ட கீழ் நோக்கி இழுத்துனா பக்கெட் மேல் நோக்கி தான் வரும். ஆப்போசிட்ல தான் சுத்தம். ஒரு ஒரு எப்படி சொல்லணும், நம்ம ஒரு சிறந்த எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்க்ல சீசா விளையாடி இருப்பீங்க. நீங்க கீழே விசை கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்து கீழே அழுத்துறீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு மேல வருவான். உங்க ஃப்ரெண்டு மேல இருந்து கீழ் நோக்கி இழுத்துனா நீங்க மேல போவீங்க. சோ என் விசைகள் ஆப்போசிட்டா வேலை செய்யறப்ப ஒண்ணு கீழையும் ஒண்ணு மேலையும் போறது நார்மல் தான். அப்ப சமமான விசைகள் ஒரு வெவ்வேறு திசையில வேலை செய்யுது. அப்ப என்ன ஆகும்னா அது சுத்த ஆரம்பிக்கும். PQல மேல் நோக்கி அதை இழுக்க ஆரம்பிக்கும். RSல விசை கீழ் நோக்கி செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப ஒரு சுத்த ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்ப நம்ம QRலயும் PSலயும் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். இது நமக்கு QRல. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம், ரொம்ப முக்கியமானது QR பாருங்க. சரி, இது வந்துட்டு RSன்னு மாத்திக்கிறோம். இப்ப நம்ம QRல என்ன நடக்கு அப்படின்றதும் பாத்திரலாம். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னன்னா இங்கேயாவது PQல இருந்து வர்ற கோடும் ப்ளூ கோடும் செங்குத்தா இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்ல. இப்ப QRல போகக்கூடிய கரண்ட்டும் இந்த கோடும் செங்குத்தா கிடையாது. ஓகேவா? ரெண்டுமே செங்குத்தா இருக்கு. செங்குத்தா கிடையாது. செங்குத்தா இருந்திருக்கணும், இப்ப ஓரளவுக்கு சாஞ்சிருக்கு. 90 டிகிரி இருந்திருக்கணும், இப்ப ஆனா ஓரளவுக்கு கீழ் நோக்கி சாஞ்சமா இருக்கு. அதனால 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? சோ இப்ப இங்க என்ன போய் பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ என்ன வந்துடும், FQR. இந்த இடத்துல இது RS மாத்திக்கோங்க, ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன். FQRS அப்படின்றது, QRன்றது என்ன, இப்ப ஒரு கோணல்ல ஏறப்போகுது IAB. எவ்வளவு கோணல்ல ஏறப்போகுதுன்னா தீட்டா மதிப்பு மாறப்போகுது. சைன் 90 டிகிரில இருந்து நார்மலா இருந்தா 90 டிகிரில இருந்திருக்கணும். ஆனா இங்க பாருங்க, இது இந்த கோடு இப்படி போகுது, இந்த கோடு இப்படி போகுது. ரெண்டுமே உங்களுக்கு 90 டிகிரி கிடையாது. ஏதோ ஒரு தீட்டால வேறுபடுது. எவ்வளவு தூரம் வேறுபட போகுதுன்னா 90 டிகிரி இருந்திருக்கணும். ஆனா இப்ப தீட்டா தான் இருக்குன்றப்ப நம்ம 90 டிகிரி மைனஸ் தீட்டான்னு பயன்படுத்திக்க போறோம். அப்ப இதோட வேல்யூ என்ன வந்துடணும், IAB. சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து உங்களுக்கு காஸ் தீட்டா கொடுக்கும். இது 3 எடுத்துக்கணும். இது ஃபார்முலா. சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டான்னு கொடுக்கும். அதுதான் இங்க பாத்தீங்கன்னா FQRக்கு போட்டுருவாங்க. IBB காஸ் தீட்டான்னு போட்டிருக்காங்க. ஏன் IBB போட்டிருக்காங்கன்னா இதனுடைய நீளத்தை பாத்தீங்கன்னா இங்க QRன்றது நம்ம Bன்றது தான் தொலைவா எடுத்துக்கோம். QRக்கான இடைப்பட்ட தொலைவு. அப்ப இங்க நம்ம IBB காஸ் தீட்டா வரும். Bன்றது சின்ன B பயன்படுத்திக்கும். ஓகேவா? ஏன்றது B பயன்படுத்திக்க போகும். இது QRக்கு. SPக்கும் பாருங்க, SPன்றது மேல இருக்கிற பகுதிக்கு. இப்ப மேல இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான். இது செங்குத்தா தான் இருந்திருக்கணும், ஆனா ஒரு தீட்டா அளவுக்கு மாறுது. கோட்டுக்கு மேல இருக்கிறதுனால அந்த 90 டிகிரியோட தீட்டாவை நான் கூட்டிட்டு போறேன். கீழே இருந்தா நம்ம கழிச்சிருக்கிறோம் இல்லையா? மேல இருக்கிறப்ப 90 இருந்திருக்கணும், 90 அதிகமா இருக்கு அப்படின்றதுனால சைன் 90 பிளஸ் தீட்டாவும் மாத்திக்கிட்டோம். FQR FSP ஈக்குவல் டு IAB. இங்க சைன் 90 பிளஸ் தீட்டான்னு மாத்திக்க போறோம். அப்ப IAB, ஏன்றது B ஆயிடும். ஏன்னா இதனுடைய தொலைவும் B தான். அதனால SP யோட தொலைவு பொறுத்துதான் நம்ம இங்க B நேம் மாத்திக்கலாம். IBB சைன் 90 பிளஸ் தீட்டாவும் நமக்கு காஸ் தீட்டா தான். இதை 4 எடுத்துக்கலாம். FSP இதோடைய மதிப்பு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த உள்ளத காயில் சுத்துறது PQ மேல வரப்போகுது, RS கீழே வரப்போகுது. மேலே கீழே சுத்துறப்ப அது ஒரு வட்ட வடிவுல சுத்த ஆரம்பிக்கும். அதே சமயத்துல இந்த QRன்ற பகுதியோ அல்லது இந்த PSன்ற பகுதியோ இது இணைக்கிறது தான் பயன்படுதே தவிர இந்த சுத்துறதுக்கு இது எந்த விதத்திலையும் பயன்படாது. அதனால இதனுடைய மதிப்பை நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. ரெண்டுக்குமே சம மதிப்புகள் இருக்குது. அதே சமயத்துல நமக்கு எந்த விதத்திலும் இது பயனுள்ளவும் இருக்காது. சுத்துறதுக்கு ஒண்ணு மேல போகுது,
இன்னொன்னு கீழே வருது. இதுதான் சுத்த வைக்க போகுது. இந்த நேர்கோட்டுல இருக்கிறத நம்ம பயன்படுத்த முடியாது, கோலினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம 3ஐயும் 4ஐயும் நம்ம பயன்படுத்த போவது கிடையாது. அப்ப இதுல சுத்திரத்துக்கு வேலை செய்யறதுக்கு ரெண்டே விஷயங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகுது. மேல் நோக்கி PQல வேலை செய்யற விசையும் RSல வேலை செய்யற விசையும் தான். அதுதான் இங்க இந்த மாதிரி படத்துல கொடுத்திருப்பாங்க. வேலை செய்யறதுக்கு என்ன சொல்லி இப்ப என்ன பண்ண போகுது, FPQ. PQல வேலை செய்யக்கூடிய விசை வந்து இதை மேல் நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். இது மேல் நோக்கி இழுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு சமமான ஒரு விசை ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி FRS கீழே இருக்கும். இதுதான் அடிப்படை. இப்ப இதை வச்சுட்டு நம்ம இது எவ்வளவு வேகமா சுத்துது, இது திருப்பம் திறன், இந்த டார்க்குடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போக போறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த காயில் காந்தப்புலத்துக்குள்ளார சுத்த போகுது. ஓகேவா? சுத்துறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஒரு டார்க் தேவை, திருப்பு திறன் தேவை. டார்க்னா நம்ம 10th படிச்சிருப்போம். டார்க்னா என்னன்னா ரெண்டு விசைகள் ஆப்போசிட்டா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வேலை செய்யும். இது ஒரு விசை மேல் நோக்கி இழுக்கும், இன்னொரு விசை கீழ் நோக்கி இழுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீசா சொன்னோம், ஒருத்தர் இந்த பக்கம் மேல் நோக்கி போனாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் இன்னொருத்தர் கீழ் நோக்கி வருவார். ரெண்டு பேத்துக்கு மேல இடைப்பட்ட தொலைவு வந்து டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டார்க்குடைய ஃபார்முலா எப்படி வந்துருன்னா F பெருக்கல் டின்னு வந்துடும். Fன்றது விசை, Dன்றது இரண்டு பேருக்கும் உள்ள செங்குத்து தொலைவு, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபோர்சஸ். இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம காயில என்ன நடந்துச்சுன்னு வரையலாம். காயில முன்னாடி இருந்து பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு நேர்கோடா தான் தெரியும். அதாவது ஓகே ஃபுல் படமா போட்டீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதெல்லாம் வேணாம், நமக்கு இதெல்லாம் தேவை. நம்ம ஒரு நேர்கோடு மட்டும் எடுத்துக்கோம். ஆரம்பத்துல இப்படி இருக்கு. இப்ப நம்ம கரண்ட் போயிட்டு இருக்கிற கம்பி இது, இதுல காந்தப்புலமும் வேலை செய்யறதுனால கொஞ்ச நேரத்துல இது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி செங்குத்தாக இப்படி திரும்ப ஆரம்பிக்கும். அதை நம்ம வேற கலர்ல போட்டுக்கலாம். இப்படி திரும்ப ஆரம்பிக்கும், செங்குத்தை நோக்கி பெர்பெண்டிகுலரா வர்ற டைரக்ஷன் போக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இந்த இடத்துல தான் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன். இதனுடைய ஆங்கிள் நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். இந்த கோடு வந்துட்டு காந்தப்புலமாவும் எடுத்துக்கலாம், இல்ல உங்க கரண்ட் போகக்கூடிய கம்பியாவும் எடுத்துக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா பொதுவா ஓகேவா, சோ நம்ம இந்த மாதிரி சாய்வா இல்லாம பொதுவா நம்ம வரையறப்ப என்ன வரைவோம்னா ஒரு X அச்சு Y அச்சு மட்டும் தான் வரையும். சோ நார்மலா வரையறப்ப இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம X அச்சுன்னு கூப்பிடுவோம், இது X டேஷ்னு கூப்பிடுவோம், இது Y அச்சுன்னு கூப்பிடுவோம், இது Y டேஷ்னு கூப்பிடுவோம். இப்ப X அச்சை பொறுத்து இது ஒரு கோணத்துல சாஞ்சிருக்கு. ஓகேவா? இது ஒரு ஆங்கிள் டேர்ன் ஆயிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள, ஏன்னா எல்லா கோணங்களுக்குமே ஒரு ரெண்டு கூறுகள் இருக்கு. ஒன்னு ஹரிசாண்டல் காம்பனன்ட் அல்லது வெர்டிகல் காம்பனன்ட், கிடைமட்ட கூறு மற்றும் செங்குத்து கூறு. இந்த ரெண்டு கூறுகள் இருக்கு. ஹரிசாண்டல் காம்பனன்ட் இந்த மதிப்பை குறிக்கும், வெர்டிகல் காம்பனன்ட் இந்த மதிப்பை குறிக்கும். இப்ப இடைப்பட்ட இப்படி ஒரு வெக்டார் வரையறோம்னா இதுக்கு ரெண்டு கூறுகளும் இருக்கும். பொதுவா எக்ஸ் ஆக்சிஸ் எழுதுறப்ப நம்ம அந்த மதிப்பு பெருக்கல் சைன் தீட்டான்னு எழுதுவோம். Y ஆக்சிஸ்ல எழுதுறப்ப மதிப்பு பெருக்கல் காஸ் தீட்டா எழுதுவோம். இது நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால டைரக்டாவே நான் ஷார்ட் கட்டாவே சொல்றேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க எடுக்கிறப்ப சைன் தீட்டாவும், Y ஆக்சிஸ்ல எழுதுறப்ப காஸ் தீட்டா. அப்ப இதுவும் காஸ் தீட்டா தான், இதுவும் சைன் தீட்டா தான். நம்ம என்ன பார்த்திருக்கிறோம், முதல்ல இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதியை நான் எப்படி எடுத்திருக்கேன்னா நம்ம காயிலுடைய ஒரு பகுதியா தான் எடுத்திருக்கோம். காயிலோட ஒரு பகுதியோட தொலைவு D எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த பகுதியை நம்ம B/2 எடுத்துக்கலாம், இந்த பகுதியை நம்ம B/2 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த கோணமே என்ன வந்தோம்னா B/2 சைன் தீட்டா, B/2 காஸ் தீட்டான்னு வந்துடும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம், டார்க் திருப்புத்திறன் என்பது விசை பெருக்கல் செங்குத்து தொலைவு. விசை அப்படின்றதுக்கு என்ன, ஃபோர்ஸ்ன்றது இங்க மேல் நோக்கி வேலை செய்யற ஒரு ஃபோர்ஸ், இப்படி மேல் நோக்கி வேலை செய்யும். இந்த விசையை நம்ம எப்படி எடுத்தோம்னா PQக்கு இடைப்பட்ட விசையா எடுத்துருவோம். இந்த விசையை நம்ம RSக்கு இடைப்பட்ட விசையா எடுத்துக்கணும். முதல் பகுதியை நம்ம கண்டுபிடிப்போம். இதுக்கான திருப்புத்திறன் மதிப்பு என்ன வரும், டார்க் ஈக்குவல் டு PQக்கான திருப்புத்திறனுடைய மதிப்பு ஃபோர்ஸ் விசை இஸ் ஈக்குவல் டு FPQ வெக்டர் பெருக்கல் D செங்குத்து தொலைவு. இங்க செங்குத்து தொலைவு பாத்தீங்கன்னா B/2ன்னு போட்டிருக்கோம். B/2 இந்த சைன் தீட்டாவும் கூட சேர்றப்ப இதோடைய மொத்த மதிப்பு வந்து B/2 சைன் தீட்டான்னு மாறிடும். ஏற்கனவே நம்ம இந்த விசை PQக்கான விசையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டார்க் PQ is equal to இதனுடைய மதிப்பு வந்து IABன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், பெருக்கல் B/2 சைன் தீட்டான்னு. ஓகேவா? இப்ப இது கொஞ்சம் தெளிவா எழுதுறோம்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா வந்து நிற்கும். இது வந்து PQக்கானது.
அதுவே நீங்க கியூஆருக்கு எடுத்தீங்கனாலும் அதே சரி ஆர்எஸ்க்கு எடுத்தீங்கனாலும் அதே தான். ஆர்எஸ் இங்க கீழ் நோக்கி வேலை செய்யுது. அதனுடைய விசை எஃப்ஆர்எஸ் வெக்டர் பெருக்கல் இதனுடைய தொலைவு வந்து செங்குத்து தொலைவுன்றது இங்க இருக்கு. இதுதான் நம்ம b/2 sin θன்னு எடுத்திருக்கோம். அப்ப இதையும் நம்ம b/2 sin θன்னு சேர்த்துக்கலாம். இதனுடைய மதிப்பு நம்ம என்ன பார்த்தோம்னா IABன்னு தான் பார்த்தோம் இதோட விசையும். சோ IAB பெருக்கல் b/2 sin θன்னு தான் வரும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ரெண்டு டார்க் வேலை செய்யுது. மேல ஒண்ணு இழுக்க போது கீழே ஒண்ணு போக போனதுனால மொத்தமான டார்க் மொத்த திருப்பத்தினுடைய மதிப்பு என்ன வரும்னா IAB b/2 sin θ plus IAB b/2 sin θ வரும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. கூட்டுறப்ப என்ன வரும்? b/2 b/2 2 b/2ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா ரெண்டு மடங்கு வருமா? 2 மடங்கு IAB b sin θ by 2ன்னு வரும். ரெண்டையும் அடிச்சிட்டீங்கன்னா கடைசி என்ன வரும்னா tau is equal to IAB b sin θ வரும். ஒரு ஏரியா ஒரு பரப்புடைய ஃபார்முலா என்ன? நீளம் பெருக்கல் அகலம். இங்க காயில நம்ம எடுத்திருக்கோம் நீளத்தை ஏன்னு எடுத்திருக்கோம் அகலத்தை பின்னு எடுத்திருக்கோம். அப்ப இதை நான் ரெண்டுத்தையும் பெருக்கி பரப்புன்னு எடுத்துக்கலாமா? இந்த ஏவையும் இந்த பியும் பெருக்கி நான் ஏரியான்னு எடுத்துக்க போறேன். tau is equal to அது ரெண்டுத்துக்கு பதிலா ஏரியா is equal to a cross b. ஏரியாவுக்கு பதிலா நம்ம இங்க a cross b க்கு பதிலா நம்ம ஏரியாவே போட்டுக்கலாம். IAB sin θ. இதுதான் நமக்கான திருப்புத்திறனுக்கான மதிப்பு. கரண்ட் போகக்கூடிய ஒரு கம்பியை எடுத்து நாங்க காந்தப்புலத்துல வச்சோம்னா கம்பியோட ஒரு பகுதி மேல் நோக்கி போகும், இன்னொரு பகுதி கீழ் நோக்கி போகும். மற்ற ரெண்டு பகுதிகளுடைய விசைகளும் நமக்கு பயனுள்ளதா இருக்காது. அப்ப இது எவ்வளவு வேகமா திரும்பும், அதோட திருப்புத்திறன் டார்க்குடைய மதிப்பு என்ன இருக்கும்னா IAB sin θ வரும். இந்த ஃபார்முலா தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதே நீ வெக்டார்ல எழுதணும்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு கரண்ட்டுக்கு வெக்டார் கிடையாது, கரண்ட் ஸ்கேலார் தான். பரப்புன்றது வெக்டார். அதனால பரப்பு வெக்டார் நம்ம கூப்பிடுவோம். பெருக்கல் பி பெருக்கல் போடுறதுக்கு அடையாளம்னா இங்க sin θ பயன்படுத்துறதுக்காக sin θ எழுத தேவையில்ல. பெருக்கல்னு போட்டாலே sin θவும் அடங்கிடும். இது வெக்டாரா எழுதுறது. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. இப்ப நம்ம நிறைய ஒரு சுத்து தான் சுத்து இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப கம்பியே நம்ம ஒரு சுத்து தான் இப்படி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய சுற்றுக்கள் கொண்ட காயிலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நிறைய கம்பியா சுத்திருக்காங்கன்னா அதோடைய பொதுவான ஃபார்முலா என்ன உதாரணம்னா மேல இருக்கிற ஃபார்முலாவே எடுத்துக்கோ. n எடுத்து எத்தனை சுற்று இருக்குன்றதுக்கு IAB sin θ. ஏவும் பியும் பெருக்குனா இந்த ஏ கிடைச்சிருச்சு. இந்த ஃபார்முலாவை எடுத்து நான் வந்து திருத்தி எழுதியிருக்கேன். சோ இது நமக்கு இன்னொரு வடிவத்தில் இருக்கிற ஃபார்முலா. இதனுடைய சிறப்பு நேர்வுகளா ரெண்டு நேர்வுகள் சொல்றாங்க. என்னன்னா தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரியா இருந்தா என்ன நடக்க போகுது, தீட்டாவோட மதிப்பு 0வோ அல்லது 180 டிகிரியாவோ இருந்தா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. தீட்டான்றது என்ன உங்களுக்கு? அதனுடைய பரப்பு வெக்டாருக்கும் காந்தப்புலத்துக்கும் உள்ள கோணம். காயில் எப்படி இருக்குன்னா பரப்பு ஏரியா செங்குத்தா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது யூனிட் வெக்டார் செங்குத்தா இருந்துச்சுன்னா இதுக்கும் காந்தப்புலத்துக்கும் உள்ள கோணம் தான் நம்ம தீட்டான்னு எடுத்திருந்தோம். இதனுடைய தீட்டா மதிப்பு 90 டிகிரியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஃபார்முலா tau is equal to NIAB sin θன்றது 90 போச்சுன்னா sin 90 1 ஆயிடும். சோ NIAB என்ற அதிகபட்ச மதிப்புல இருக்கும். NIAB நிறைய சுற்றுகள் இருந்தா NIAB போடலாம். ஒரு சுத்து தான் இருக்குன்னா n-க்கு 1 கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். அப்ப மதிப்பு கிடைக்கும். ஒருவேளை 0 180 டிகிரியா கொடுத்தீங்கன்னா NIABன்னு போட்டீங்கன்னா sin 180 டிகிரியோட மதிப்பு 0, sin 0ோட மதிப்பு 0 தான். டார்க் வந்து 0 ஆகும். திரும்ப அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பரப்பு மதிப்பு இந்த அலகு மதிப்பு யூனிட் வெக்டார் நம்ம படிச்சிருக்கோம். யூனிட் வெக்டார் ஏரியா வெக்டார்னா கிட்டத்தட்ட சமம் தான். இதனுடைய மதிப்பும் மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலத்தோட மதிப்பும் செங்குத்தாக இருக்கணும். பெர்பெண்டிகுலரா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நல்லா சக்தி வாங்கி சுத்தும். இப்ப அந்த முதல்ல இப்படி இருக்கும், நார்மலா இப்படி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு காயில் இப்படி திரும்பி இருக்கும். கரெக்டா இப்படி வரையிறது, இப்படி திரும்பி இருக்கும். அப்படியே சுத்திக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பிளாட்டா வந்து நிற்கும். சோ இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. ஓகேவா? சோ அதோடைய கான்செப்ட் தான் நம்ம மோட்டார் வேலை செய்யறதுலையும் பயன்படுத்துவோம். இவ்வளவுதான் இந்த டாபிக். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பகுதியிலேயே எவ்வளவு விசைகள் ஏற்படுது, எவ்வளவு ஃபோர்ஸஸ் ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிப்போம். இந்த ஃபோர்ஸஸ் ஒரு பகுதியில் PQல எவ்வளவு ஒர்க்கா இருக்கு, QRல எவ்வளவு ஒர்க்கா இருக்கு, RSல எவ்வளவு ஒர்க்கா இருக்கு, SPல எவ்வளவு ஒர்க்கா இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிச்சிட்டு QRஐயும் PS-ஐயும் எனக்கு பயனுள்ளதா இருக்க போறது கிடையாது. அதனால வெறும் PQ QS டார்க் மதிப்பை மட்டும் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கோம். திருப்பத்திறன் மதிப்பு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். கான்செப்டோட யோசிச்சு போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். புக்ல இவ்வளவு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, டக்குன்னு மாத்திப்பாங்க. அதனால இதை நம்ம கவனமா பாருங்க. பார்க்க போறோம் இயங்கு சுருள் கேல்வனோமீட்டர், மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்.
இதுக்கு முன்னாடி வீடியோல ஏற்கனவே நம்ம ஒரு மின் சுற்றுக்குள்ள ஏற்படக்கூடிய திருப்பு திறனை பத்தி படிச்சிருந்தோம். டார்க் ஆக்டிங் கரண்ட் கேரியிங் லூப்ல படிச்சிருந்தோம். சோ அந்த கான்செப்ட்ல தான் இந்த மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் அல்லது இயங்கு சுருள் கேல்வனோமீட்டர் வேலை செய்ய போகும். பொதுவாக கேல்வனோமீட்டர் அவ்வளவுதான். செகண்ட் லெசன்ல படிச்சிருப்போம். கேல்வனோமீட்டர்னா என்ன? ஒரு சுற்றுக்குள்ள நம்ம எங்க கரண்ட்டை எதிர்பார்க்கவே இல்லையோ அங்க திடீர்னு கரண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம சோதனை ஃபெயில் ஆகிடும். சோ அங்க அந்த கேல்வனோமீட்டர் நம்ம பயன்படுத்தலாம். எனக்கு ஒரு இடத்துல கரண்டே வரக்கூடாது, கரண்ட் வந்துச்சுன்னா காட்டி கொடுத்துரு அப்படின்றப்ப இந்த கருவி பயனுள்ளதா இருக்கும். இந்த கருவி மிக 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 சின்ன கரண்ட்டை கூட சென்ஸ் பண்ணி நமக்கு சொல்லிடும். சோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணிடலாம். ஓகே, இங்க கரண்ட் வருதா, கரண்ட் வரலையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம கேல்வனோமீட்டரை பயன்படுத்தலாம். இதை எப்படி இது வேலை செய்யும், இதோடைய ஃபார்முலாஸ் என்ன, அதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதோடைய கான்செப்டே என்னன்னா ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ஒரு காயில கரண்ட் போகக்கூடிய ஒரு காயில காந்தப்புலத்துல வச்சீங்கன்னா அது ஒரு திருப்பு திறனை சந்திக்கும், ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இதுதான் கேல்வனோமீட்டருடைய தத்துவம் அல்லது பிரின்சிபலும் கூட. கேல்வனோமீட்டர்னா என்னன்னு கேட்பாங்க, ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க. பிளஸ் கேல்வனோமீட்டர் தத்துவம் என்னன்னு கேட்பாங்க. மின்னோட்டம் பாயும் வளையம் ஒன்றை சீரான காந்தப்புலத்தில் வைக்கும் பொழுது அது திருப்பு விசையை உணரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்ப இந்த கேல்வனோமீட்டர் என்னென்னலாம் உட்பகுதிகள் இன்டர்னல் பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்க இருந்து நம்ம ஒரு டாபிக்கா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். கேல்வனோமீட்டர்ல அடிப்படையில் 7 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் விஷயம் என்னன்னா, ஒரு காயில் இருக்கும், ஒரு தாமிர கம்பியால் சுற்றப்பட்ட செவ்வக வடிவ கம்பி சுருள் அப்படின்றாங்க. இங்க இருக்கு ஒரு ரெக்டாங்குலர் காயில் இருக்கு, காப்பர் ஒயர்னால செய்யப்பட்ட ஒரு ரெக்டாங்குலர் காயில். அது சும்மா அப்படியே மடிச்சு மடிச்சு வைக்க மாட்டாங்க. ஒரு இரும்பு துண்டு எடுத்து அது மேல அந்த காயில் சுத்துறாங்க. சோ நம்ம படமா ரேண்டமா வரைஞ்சு காட்டுறேன். உதாரணத்துக்கு இதுதான் ஒரு இரும்பு துண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது மேல நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பர் ஒயர்களை நம்ம சுத்தப்போம். சோ ஒரு சுத்து, 2 சுத்து, 3 சுத்து, சுத்தி சுத்தி வைக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்க்க போறோம். ரெக்டாங்குலர் காயில் n சுற்றுகள் கொண்ட ஒரு செவ்வக வடிவ கம்பிச்சுருள் ஒரு இரும்பு துண்டு மேல சுத்தி வைக்கப்படும். இது என்ன மேற்கொண்டு பண்றாங்கன்னா, இந்த கொஞ்சோண்டு உள்ள இடம் இருக்கும், முழுமையா அதை கம்பி வச்சு சுத்திட மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு உருளை வடிவிலான ஒரு இரும்பை வைக்கிறாங்க. அதுக்கு பேரே அழகா எப்படி கூப்பிடுறாங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் சாஃப்ட் அயன் கோர், தேனிரும்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3rd லெசன்லயே முன்பகுதியில நம்ம தேனிரும்பு படிச்சிருக்கோம். சாஃப்ட் அயன் அப்படின்னு கூப்பிடுவோம். அதை இந்த பக்கம் வச்சிருக்கோம். அது 2 பகுதியில பின்னாடி இருக்கும், முன்னாடி இருக்கும். ஓகே, இது வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது 2வது. சோ முதல்ல ஒரு இரும்பு துண்டை எடுத்து அதை காயில சுத்தி வச்சிடறாங்க. அப்புறமா அந்த கேப்ல 2 பக்கமும் சமச்சீரா சிமெட்ரிக்கா, அதாவது 2 பீஸா எடுத்து ஒட்ட வச்சிருக்காங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இரும்பு துண்டா ஒட்ட வச்சிருக்காங்க. இதை எடுத்து 3வது என்ன பண்றாங்க, ஒரு குதிரை லாட வடிவ காந்தத்துல வைக்கிறாங்க, ஒரு ஹார்ஸ் ஷூ மேக்னெட்ல வைக்கிறாங்க. ஹார்ஸ் ஷூ மேக்னெட்டா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். குதிரை லாட அமைப்புலதான் இருக்கும், குதிரை காலை போய் தேடிப்பாங்க. இப்ப இந்த 2த்துக்கு நடுவுல இந்த இரும்பு துண்டை வைக்கிறாங்க. எதுக்காக இந்த தேனிரும்பு அதாவது சாஃப்ட் அயன் கோரை இங்க உள்ள வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பொதுவா காந்தத்துல இருந்து வரக்கூடிய கோடுகள் வடமுனையிலிருந்து தென்முனைக்கு நேர்கோடுகள தான் வர ஆரம்பிக்கும். இங்க இந்த உருளை வடிவத்துல வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, இங்க இருந்து வரக்கூடிய கோடுகள் ஒரு எல்லா திசையிலுமே இப்படி பரவலா இப்படி விரிஞ்ச மாதிரி கோடுகளா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறப்ப இந்த தளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இரும்பு துண்டுக்கு நம்ம ஒரு அலகு வெக்டர், பரப்பு வெக்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோ. இது செங்குத்தா இருக்கும் இல்லையா? எந்த திசையில இருந்து பார்த்தாலுமே இந்த காந்த புலத்துக்கும் இந்த வெக்டர்களுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. இது இப்படி இருந்தாலும் 90 டிகிரி தான். இல்ல பேப்பர்ல இந்த காயில் லைட்டா திரும்பி இருந்தாலுமே கூட இந்த கோட்டுக்கு இது 90 டிகிரியா மாறிடும். எந்த டிகிரியில இருந்தாலுமே அது 90 டிகிரியா வர்ற மாதிரி அமைப்புக்காக உள்ள இந்த இரும்பு துண்டை, தேனிரும்பு துண்டை வைக்கிறாங்க. அது வரக்கூடிய காந்த கோடுகளை விரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். சோ எப்பயுமே 90 டிகிரி எல்லா அமைப்புலையும் கிடைக்கிற மாதிரி நமக்கு செட்டப் கொடுக்கும். இதெல்லாம் அடிப்படையானது. இதுதான் 3rd பாயிண்ட் வரைக்கும். சோ இதனுடைய மேல் பகுதியை ஒரு சின்ன ஒரு கம்பி கொண்டு இணைக்கப்பட்டிருக்கும். இப்படி மேல் பகுதி, கீழ்பகுதி ஒரு சின்ன ஸ்பிரிங் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்பர் எண்ட் ஒரு ஸ்ட்ரிப், ஒரு சின்ன ஒரு கம்பினால கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் பாஸ்பர் பிரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்பர் பித்தளை கம்பியினால இணைக்கப்பட்டிருக்கு. கீழ்பகுதியும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இலை கம்பி மாதிரி, ஒரு இலை சுருள் வில்னு சொல்றாங்க, ஒரு ஹேர் ஸ்பிரிங் அப்படின்ற ஒரு கம்பினால இணைக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னா திரும்பிடுச்சுன்னா திருப்பி பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரணும்ல, அந்த ஸ்பிரிங்கோட உதவி வச்சு கொண்டு வராங்க.
அப்புறமா என்ன பண்றாங்க, ஒரு மிரர் அண்ட் ஸ்கேல், ஒரு கண்ணாடியும் ஒரு ஸ்கேலும் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த இப்ப கரண்ட் இதுக்குள்ள போச்சுன்னா இங்க மேல ஒரு கம்பி வச்சு நான் விலகல் அடையதை காட்டும். இங்க ஒரு ஸ்கேல் இப்படி வச்சிருப்பாங்க மேல. இந்த ஸ்கேல் வந்துட்டு இப்படி நம்பர் கோடுகள்லாம் இருக்கும். கேலிபரேட்டர்னு சொல்லுவாங்க. கேலிபரேட்டர்னா இவ்வளவு, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு கரண்ட் போனா நீ 1ன்னு காட்டு, இவ்வளவு கரண்ட் போனா 2ன்னு காட்டு, 3ன்னு காட்டுன்னு கேலிபரேட் நம்பர்லாம் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. சோ ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப இந்த கோடு எப்படி இருக்கும்னா 0ல தான் இருக்கும். ஏன்னா இன்னும் கரண்ட் எதுவுமே நம்ம சப்ளை பண்ணல இல்லையா, 0ல இருக்கும். சோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கம்பியுடைய மேல் பகுதி இருக்கு இல்லையா, இதுவும் இந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, இதுவும் வந்து கேல்வனோமீட்டருடைய பிளஸுக்கும் மைனஸுக்கும் கரண்ட் ஆயிடும். கேல்வனோமீட்டர்ல இப்ப நம்ம சுற்றுல கரண்ட் போதில்லைன்னு செக் பண்ணுவோம். கரண்ட் வயர் எடுத்து கனெக்ட் பண்ணலையா, கேல்வனோமீட்டர் பிளஸோட ஒரு வயர் இருக்கணும், கேல்வனோமீட்டர் மைனஸோட ஒரு வயரையும் கனெக்ட் பண்றப்ப, வெளியில இருந்து கனெக்ட் பண்றப்ப இது மேல் கம்பிக்கும் கீழ் கம்பிக்கும் கரண்ட் ஆகும். ஒருவேளை கரண்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த கேல்வனோமீட்டர்ல மேல இருக்கிற அந்த குறிக்கம்பி, அந்த மெஷரிங் வந்து காம்பஸ் வந்து என்ன ஆகும்னா விலக ஆரம்பிச்சு 2ல போய் நிற்கும். ஐயோ கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, கரண்ட் இருக்குது அப்ப ஆஃப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 இப்படியே நிக்கணும், ஸ்டக் ஆயிட்டு நின்றோம். நமக்கு தேவையில்ல, திருப்பி 0 போகணும்ல. அதுக்குதான் இந்த சுருள் கம்பி வந்து பயனுள்ளதா இருக்கணும். ஸ்பிரிங் திருப்பின அந்த வேகத்தை மனசுல அப்படியே அந்த அளவுக்கு ஸ்பிரிங் முருங்கினதுக்கு அப்புறம் வேணாலும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பிரிங் மறுபடியும் ரிலீஸ் ஆகி மறுபடியும் அந்த நீடில் 0, அந்த ஊசி வந்து 0க்கே வர்ற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. இதுதான் டார்ஷன் ஹெட், இதனுடைய தலைப்பகுதியுடைய சிறப்பு. சோ இதெல்லாம் வந்து அடிப்படையா இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றதுக்கான முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு காயில் எடுத்திருக்கிறோம். காயில் வந்துட்டு ஒரு இரும்பு துண்டு மேல சுத்திருக்கிறோம், அது N சுற்றுல சுத்திருக்கிறோம், கட்டுக்கம்பி கட்டுற மாதிரி கட்டுறோம். அப்புறமா நடுவுல வந்து ஒரு சமச்சீரான ஒரு தேனிரும்பு வந்து வைக்கிறோம், சாஃப்ட் அயன் கோர் வைக்கிறோம். அது வந்து வரக்கூடிய காந்த கோடுகளை ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அதனால என்ன ஆகும், அந்த கம்பிகளுக்கும் அந்த காந்த கோடுகளுக்கும் உள்ள கோணம் எப்பயுமே 90 டிகிரியா இருக்கிற மாதிரி அது பார்த்துக்கும். அதுக்கு காரணம் இருக்கு, போன கிளாஸ்லயே அதை பார்த்திருந்தோம். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல அது ஏன்னு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப கரண்ட் சப்ளை பண்றப்ப கரண்ட் இருந்துச்சுன்னா அந்த இங்க கரண்ட் இந்த கம்பிகளுக்குள்ளார கரண்ட் போக ஆரம்பிக்கும். ஓகேவா, கம்பிங்களுக்குள்ள கரண்ட் போகுது. அதே சமயத்துல இங்கேயும் காந்தப்புலம் இருக்குன்னா போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி இங்க ஒரு டார்க் வேலை செய்யும். இந்த இதை திருப்ப ஆரம்பிக்கும். இந்த லைட்டா இப்படி திருப்பினோம்னா இந்த கீழே இணைக்கப்பட்ட கம்பியும் திரும்ப ஆரம்பிக்கிற நமக்கு கரண்ட் இருக்குன்னு காட்டி கொடுத்தோம். ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அது ஸ்பிரிங் மறுபடியும் பழைய இடத்துக்கே கொண்டு வந்து விட்டோம். நம்மளுடைய ஃபார்முலா வந்து திருப்பத்திறன் ஃபார்முலா பார்த்திருக்கிறோம், போன கிளாஸ்ல பார்த்தோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு NABI sin θ. ஏன் எல்லா பகுதியிலுமே நமக்கு 90 டிகிரி வர்ற மாதிரியே காந்தப்புலம் வேணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா 90 டிகிரி தான் அதிகபட்ச திருப்ப வந்து உருவாக்க முடியும். ஏன்னா sin 90 மதிப்பு தான் 1, NABI sin 90 வந்து. அப்ப டார்க்குடைய வேல்யூ என்ன வந்துடும், NABI வந்துடும். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம திருப்பத்திறனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், கம்பி திரும்பிடும், இந்த நீடல் அந்த காம்பஸ் வந்து திரும்பி ஒரு மில்லி ஆம்பியர் 2 மில்லி ஆம்பியர்னு ரொம்ப ரொம்ப குறுகிய கரண்ட் தான் நம்மளால கேலனோமீட்டர்ல அளக்க முடியும். அந்த மதிப்பை காட்டிடும். இப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நீடல் பழைய பொசிஷனுக்கு வரணும் இல்லையா, அதனால கீழே இருக்கிற ஸ்பிரிங் அந்த பழைய பொசிஷனுக்கு திருப்பி வரும். எவ்வளவு தூரம் நீடல் திரும்புதோ அதே சக்தியோட பழைய பொசிஷனுக்கே திருப்பி கொண்டு வந்து விட்டுரும். அப்ப 2 உடைய திருப்புத்திறன், முதல் திருப்புறது வந்து கரண்ட் பண்ணுது, 2வது திருப்புத்திறன் வந்து ஸ்பிரிங் பண்ணுது. 2 திருப்புத்திறனும் சமமா இருக்கு இல்லையா. அப்ப அதனுடைய திருப்புத்திறன் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அந்த கம்பி திரும்பி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி திரும்பணும். கரெக்டா, டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு θ. எவ்வளவு தூரம் அந்த காம்பஸ் உடைய அமைப்பு திரும்புதோ அதுக்கு இணையா நான் இங்க டார்க்கை திருப்பணும் அப்படின்னு இங்க காட்டுது. அப்ப இத ப்ரொபோர்ஷன் விகிதத்தை தூக்கணும்னா நம்ம ஒரு மாறிலியை அறிமுகப்படுத்தலாம். இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாலையும் என்ன புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம்னா, முதல் ஃபார்முலா கரண்ட் வர்றதுனால ஏற்படுற திருப்பத்திறன், இங்க ஸ்பிரிங்கனால உருவாக்கக்கூடிய திருப்பத்திறன். இந்த 2மே சமமா இருந்தாதான் எவ்வளவு தூரம் கரண்ட் திருப்பதோ அதே வேகத்துக்கு ஸ்பிரிங்கும் திருப்பும். 2ஐயும் சமன்படுத்துறீங்கன்னா NABI ஈக்குவல் டு kθ நம்பர். 2லயும் டவு சேமா இருக்கிறதுனால நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்ப இதுல எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா I is equal to kθ, இந்த NAB இந்த பக்கம் கொண்டுக்கோங்க, kθ NAB வந்துடும். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதுல வந்துட்டு I is equal to இந்த KNAB இது நம்ம ஒரு மாறிலியை கொண்டு எழுதலாம், gθ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த Gன்றது என்னன்னா கேல்வனோமீட்டர் மாறிலி அல்லது கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம கூப்பிடலாம். கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட் அல்லது கேல்வனோமீட்டரின் மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லது இதுக்கு இன்னொரு பேர் அழகான கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க.
இவ்வளவு கரண்ட் உள்ள வருது அதை குறைச்சுக்கோ அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு அறிகுறியான் கேல்வனோமீட்டரின் மின்னோட்ட சுருக்க கூற்றன் எவ்வளவு சுருக்கணும் கரண்ட் அப்படின்றதுக்கு காட்டுறதுக்காக. இந்த கேல்வனோமீட்டர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். கொஞ்சமா அளவுக்கு அதிகமா கரண்ட் போனா கூட பொசுக்குன்னு உட்காந்துரும், வேலை செய்யாம போயிடும். அதனால இந்த கேல்வனோமீட்டர் எங்க நீங்க பயன்படுத்தணும்னா ரொம்ப ரொம்ப குறுகிய ரொம்ப ரொம்ப சின்ன கரண்ட் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அங்க கரண்ட் வருதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அதனாலதான் கேல்வனோமீட்டர் பயன்படுத்துறப்ப கூடவே ஒரு ஹை ரெசிஸ்டரும் பயன்படுத்துவோம், உயர் மின்தடையும். ஏன்னா அதிகமா கரண்ட் வச்சா அந்த மின்தடை எல்லா கரண்டையும் கட்டுப்படுத்தி கேல்வனோமீட்டருக்கு தேவையான கரண்ட் மட்டும் தான் உள்ள அனுப்பும். இதுதான் அதோடைய சிறப்பு. ஓகேவா? இப்ப அடுத்தது இந்த கேல்வனோமீட்டர் சார்ந்து சில விஷயங்களை பார்த்த மாதிரி ரொம்ப சின்ன கரண்ட் வந்தா கூட கேல்வனோமீட்டர்ல காட்டி கொடுத்தோம். அதனால அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப உணர்திறன் கொண்டது அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, பொதுவா கேல்வனோமீட்டர்ல என்ன இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ரீடிங்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கேல்ல வந்து அந்த முள் வந்து காட்டும் இது எத்தனை ஆம்பியர் கரண்ட் உள்ள வருது, எத்தனை மில்லி ஆம்பியர் கரண்ட். ஜீரோன்னு இருக்கும், ஜீரோனா கேல்வனோமீட்டருக்குள்ள கரண்டே போகலன்னு அர்த்தம். இந்த பிளஸ் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ரீடிங் மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது பெரும்பாலும் அந்த ஒரு குறி மாதிரி வச்சு காட்டுறதுனால ஒரு முள் வகை அல்லது குறிமுள் வகை கேல்வனோமீட்டர் தான் நம்ம பயன்படுத்துவோம். நம்ம லேப்லயும் அப்படிதான் இருக்கும். கேல்வனோமீட்டருடைய தகுதி ஒப்பெண் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. தகுதி ஒப்பெண், மெரிட் ஆஃப் கேல்வன், ஃபிகர் ஆஃப் மெரிட் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவ்வளவு கரண்ட் நிறைய இடைவெளிகள் இருக்கு, 1 2 3 4 5 6 ஏகப்பட்ட கோடுகள் இருக்கு. இந்த 2 கோடுகளுக்கு இடையே கேல்வனோமீட்டருடைய முள்ள நகர்த்துறதுக்கு தேவையான கரண்ட் தான் ஃபிகர் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தகுதி ஒப்பெண். கேல்வனோமீட்டர் அளவு கோடின் ஒரு பிரிவுக்கான விலகலை ஏற்படுத்தும் மின்னோட்டத்தின் அளவு. ஒரு ஸ்கேலை மூவ் பண்றதுக்கு எவ்வளவு கரண்ட் தேவையோ அதான் ஃபிகர் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேல்வனோமீட்டர், அதாவது உணர்திறன். கேல்வனோமீட்டர் உணர்திறன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன ஒரு கரண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குது, இப்ப ஆரம்பத்துல இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜீரோல ஒரு சின்ன கரண்ட் போகுது. சின்ன கரண்ட் போனா கூட ரொம்ப தொலைவான விலகலை ஏற்படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து கேல்வனோமீட்டருடைய உணர்திறன். நல்லா சென்ஸ் பண்ணணும். ஒரு லைட்டா ஒருத்தர் எட்டி பார்த்தா கூட ஒரு காட்டி கொடுத்துருது, ஓகேவா? அதுதான் கேல்வனோமீட்டருடைய உணர்திறன். ஒரு கேல்வனோமீட்டர் வழியே செலுத்தப்படும் மிக குறைந்த மின்னோட்டத்திற்கு அல்லது அதன் முனைகளுக்கு இடையே அளிக்கப்படும் மிக குறைந்த மின்னழுத்த வேறுபாட்டிற்கு மிக அதிக அளவு விளக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சின்ன வோல்டேஜ்க்கு சின்ன கரண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு டீவியேஷன் கொடுக்கிறது தான் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறாங்க. இது ஒரு 2 மார்க்கா கேட்பாங்க. சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேல்வனோமீட்டர், கேல்வனோமீட்டரின் உணர்திறன். கரண்ட் சென்சிட்டிவிட்டி, மின்னோட்ட உணர்திறன். அடுத்தது இன்னொரு 2 மார்க் சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க, கேல்வனோமீட்டர் வழியே பாயும் மின்னோட்டத்திற்கு ஏற்படும் விலகு. ஒரு அலகு 1 மில்லி ஆம்பியர் கரண்ட்டை கேல்வனோமீட்டர்ல அனுப்புறோம்னா அதனால ஏற்படுற விலகல் தான் வந்துட்டு கரண்ட் சென்சிட்டிவிட்டி அல்லது மின்னோட்ட உணர்திறன். 1 மில்லி ஆம்பியருக்கு எவ்வளவு டீவியேஷன் பெர் மில்லி ஆம்பியர் பெர் கரண்ட். ஃபார்முலா எப்படி எழுதுறோம்னா மின்னோட்ட உணர்திறன், கரண்ட் சென்சிட்டிவிட்டி, கரண்ட்டுக்கு ஐ போட்டுக்கோ, சென்சிட்டிவிட்டிக்கு எஸ் போட்டுக்கோ, மின்னோட்ட உணர்திறன் இஸ் ஈக்குவல் டு இந்த விலகல் ஓரளவு கரண்ட் யூனிட் கரண்ட்டுக்கு எவ்வளவு டீவியேஷன் நடந்திருக்கு. இதுதான் ஃபார்முலா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐக்கான ஃபார்முலா மேலேயே பார்த்திருப்போம், y இஸ் ஈக்குவல் டு ஜி தீட்டான்னு எழுதிருப்போம். அந்த ஜி டீட்டா வந்து ஐக்கு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா டீட்டாவும் அடிச்சுட்டு வெறும் ஐ பை ஜீனோ 1 பை ஜீனோ. இதுதான் வந்து கரண்ட் மின்னோட்ட உணர்திறனுக்கான ஃபார்முலா. இப்ப இந்த ஃபார்முலா வச்சுட்டு எப்படியெல்லாம் ஒரு அந்த உணர்திறனை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 1 பை ஜின்னு போட்டாங்க இல்லையா, அப்ப ஐஎஸ் இது ஈக்குவல் டு 1 பை ஜி. இதுதான் நம்மளுடைய மதிப்பு. ஜின்றது கேல்வனோமீட்டர் மாறிலி, அது கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா ஜி இஸ் ஈக்குவல் டு கே பை என்ஏபி. இந்த k by NAB எழுதிக்கலாம், k by NAB. IS is equal to 1 பெருக்கல் வகுத்தலுக்கு வகுத்தல் இருந்தா இதை நம்ம பெருக்கல்ல மாத்தி எழுதிக்கலாம். அப்ப NAB மேல போயிடும், k வந்து கீழே வந்துடும். அப்ப IS உடைய மதிப்பு வந்து NABK. k என்றது ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி, இதை நம்ம கவலைப்பட தேவையில்லை. B என்றது காந்தப்புலம், A என்றது பரப்பு, N என்றது எத்தனை சுற்றுகள் எத்தனை டர்ன்ஸ் இருக்குன்றது. அப்ப கரண்ட் எதை சார்ந்து இருக்குமாமா, எண்ணிக்கை சுற்றுகளின் எண்ணிக்கை அதிகமானாலோ அல்லது காந்த புலத்துறை மதிப்பு அதிகமானாலோ அல்லது பரப்பு அதிகமானாலோ இதுல எது வந்தாலுமே உனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள இருக்கிற மின்னோட்ட உணர்திறன் கரண்ட் சென்சிட்டிவிட்டியும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மின்னோட்ட உணர்திறன்னா என்ன படிச்சோம், ஓரளவு மின்னோட்டம் ஒரு யூனிட் கரண்ட் போறப்ப எவ்வளவு டீவியேஷன் ஆகுது, எவ்வளவு கரண்ட் வேணாலும் வரலாம். அதுல ஒரு யூனிட் 1 மில்லி ஆம்பியரோ இல்ல 0.1 மில்லி ஆம்பியரோ ஏதோ ஒரு அளவு எடுத்துட்டு அதுல எவ்வளவு விலகல் அடையுதுன்னு கண்டுபிடிக்கிறது. அந்த விலகல் அடையதை எப்ப அதிகப்படுத்தலாம், அதை உணர்திறனை எப்ப அதிகப்படுத்த முடியும்னா எண்ணையோ ஏவையோ பிஐயோ இது 3ஐயோ ஏதோ ஒன்று அதிகப்படுத்துறப்ப அதிகமாகும் அப்படின்றாங்க.
அல்லது உங்களுடைய கேவோட மதிப்பு குறைஞ்சானாலும் உனக்கு ஐஎஸ் அதிகமாகும், கீழே இருக்கிற மதிப்பு குறைஞ்சாலுமே உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு விளக்குறாங்க. இந்த கேன்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா மாறிலியாவை எடுத்துக்கலாம், அல்லது நம்ம ஒரு இப்படி விலகல் அடையிறப்ப கீழே கம்பியும் சுத்த ஆரம்பிக்கும், ஸ்ப்ரிங்கும் சுத்த ஆரம்பிக்கணும் சொல்றோம். இது நகர்றப்ப ஒரு சுத்தோடைய மதிப்பு தான் இந்த கே மதிப்பு. அப்ப கேவோட மதிப்பு சுத்துக்களை பொறுத்தும் உங்களுடைய கரண்ட் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஏன் இங்க பாஸ்பர் பிரான்ஸ் தான் எல்லா இடத்துலயும், மேல இருக்கிற கம்பி சப்போர்ட் கம்பி கீழே இருக்கிற ஸ்ப்ரிங் எல்லாமே பாஸ்பர் மற்றும் வெண்கலத்தால பயன்படுத்தக்கூடிய அந்த இலைகளை தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அதனுடைய ட்விஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு விளக்குறாங்க. இதே கரண்ட் சென்சிட்டிவிட்டி மின்னோட்ட உணர்திறன் மாதிரி இங்க மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறனும் இருக்கு. அங்க கரண்ட் வந்து ஓரளவு கரண்ட் கொடுக்குறப்ப எவ்வளவு டீட்டா மதிப்பு மாறுது, இங்க ஓரளவு வோல்டேஜ் கொடுக்குறப்ப எவ்வளவு டீட்டா மதிப்பு மாறுது அப்படின்றது தான் இதனுடைய மதிப்பு. ஸோ இந்த ஃபார்முலா என்ன பார்த்திருக்கிறோம், விஎஸ் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு டீட்டா பை வி. டீட்டா பை வி என்றது ஓம் விதிப்படி நம்ம ஐஆர் எழுதலாம். அப்ப மறுபடியும் விஎஸ் இஸ் ஈக்குவல் டு டீட்டா பை ஐ என்றது கரண்டோடைய மதிப்பு. கரண்டோடைய மதிப்பு நம்ம ஏற்கனவே இங்க போய் ஃபார்முலால ஜி டீட்டான்னு எழுதிடுறோம். அந்த ஜி டீட்டாவே அப்படியே இங்கேயும் எடுத்து எழுதிக்கலாம். ஜி டீட்டா இந்த பக்கத்துல ஆர் வேற இருக்கு, டீட்டாவும் அடிச்சிடலாம். அப்ப 1/GRன்னு வந்துருமா. அப்ப விஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1/Gயோடைய மதிப்பு என்ன பார்த்திருக்கிறோம், ஜியோட மதிப்பு கே பை என்ஏபின்னு பார்த்திருக்கிறோம். அப்ப கே பை என்ஏபி பெருக்கல் ஆர் இருக்கும். ஓகேவா. இது மேற்கொண்டு சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஆனா புக்ல நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிருக்காங்க. விஎஸ் இஸ் ஈக்குவல் டு வகுத்தலுக்கு வகுத்தல் இருக்கனால பெருக்களை மாத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி கேவையும் ஆரையும் பிரிக்கிறீங்க, கே ஆர் வந்துடும், வகுத்தல் என்ஏபின்னு வந்துடும், ஈக்குவல் டு 1. வகுத்தல் பெருக்களை மாத்திரம்னா என்ஏபி பை கே ஆர்னு எழுதலாம். இந்த ஆர்ன்றது கல்வனோமீட்டர் தான் இங்க பயன்படுத்துறாங்களா, அதுக்குள்ளார இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் மின்தடை மதிப்பு, அதனால ஆர் ஜின்னு போட்டுக்கலாம் வித்தியாசத்தை காட்டுறதுக்காக. ஓகேவா, எல்லா இடத்துலையும் ஜி போட்டுக்கலாம். இப்ப மேற்கொண்டு நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இதோட நிறுத்திக்கிட்டாங்க. இல்லைன்னா நம்ம என்ன எழுதுறோம்னா இந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்கன்னா, இதை எடுத்து எழுதிக்கலாம். விஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1/GRG போட்டிருக்கிறோம். 1/Gன்ற மதிப்பு நம்ம பாத்தீங்கன்னா இங்க பயன்படுத்திருக்கிறோம். எங்க பயன்படுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா IS ஈக்குவல் டு 1/G. மின்னோட்ட உணர்திறனுடைய மதிப்பு 1G இருக்கும். அப்ப IS இஸ் ஈக்குவல் டு 1/G. இந்த 1/Gக்கு பதிலா நம்ம VS இஸ் ஈக்குவல் டு IS பை RGன்னு நம்ம எழுதிக்கலாம். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்களுக்கு கல்வனோமீட்டருடைய உணர்திறன், மின்னோட்ட உணர்திறன் கொடுக்குறாங்க, அதோடைய மின்தடை கொடுத்தாங்கன்னா அதோடைய மின்னழுத்த உணர்திறனை கண்டுபிடிக்கலாம். கரண்ட் சென்சிட்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுடைய வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா. ஸோ இதெல்லாம் 2 மார்க்ல உங்களுக்கு கேட்பாங்க, அதனால இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதை சார்ந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோஸ்ல சில கணக்குகள் பார்க்கலாம். இந்த வீடியோவை நம்ம இங்க ஸ்டாப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ, பாய்.